11th max exercise 1.1 6th sum. If n of p of a 1024 கொடுத்துட்டாங்க, n of a union b ங்கிறது 15 கொடுத்துட்டாங்க, n of p of b ங்கிறது 32 கொடுத்துருக்காங்க. Then find n of a intersection b அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு n of a intersection b தானே வேணும். அப்போ n of a intersection bலாம் வச்சு என்ன நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. ஓகேவா? இப்போது a intersection b, n of a intersection b தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3 பார்ட்டும் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ பாருங்கள், இதில் வந்து n of a union b ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா n of aவும் n of bயும் கொடுக்கல, n of power set of aவும் power set of bயும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், n of aவும் n of bயும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்குன்னு வச்சுங்களேன், 1 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பவர் செட் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை இருக்கும் பவர் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதனுடைய பவர், அதாவது 2னுடைய எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அந்த பவர்ஸ், அதுதான் என்னது பவர் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த n of aங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, 2 பவரில் என்ன வருதோ அதை நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரும்போது 2 பவர்ஸில் அந்த நம்பர் என்ன வருதோ அத்தனை எலமெண்ட்ஸ் வந்து அந்த செட்டில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், n of p of aன்னு இருக்கு இல்லையா, அது வந்து 1024ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பவர்ஸ் 2னுடைய பவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2னுடைய என்ன நம்பர் இருக்கும் அங்கே மேலே அப்படின்னா n of a. ஓகேவா? எத்தனை எலமெண்ட்ஸ் ஏங்கிற செட்டில் இருக்குமோ அதை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 பவர் எத்தனை எலமெண்ட்ஸ் ஏல இருக்கோ அதை போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இந்த பவர் செட் ஆஃப் ஏல இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1024 டிவைட் பண்ணுங்கள். 1024 டிவைட் பண்ணி 2 ஆலேயே டிவைட் பண்ணிட்டு வரணும், வேறு நம்பர்ஸால் டிவைட் பண்ணக்கூடாது. 2 ஆலேயே டிவைட் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 128. நெக்ஸ்ட்டு 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 64, 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 32, 16, 2 ஆல் பண்ணும்போது 8 2 16 2 4. அதுமாரி பண்ணிகிட்டே இருக்கும்போது எத்தனை 2s நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள், 4 7 10. ஸோ 2 பவர் 10. ஓகேவா? அப்போ மேலே இருக்கிற பவர் தான் என்னது அர்த்தம், எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து ஏல இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இது வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் பவர் செட்டில் இருக்குங்கிறது தான் இந்த ஆன்சர். அந்த பவர் செட்டில் இருக்கிறத நம்ம என்னென்னு செஞ்சுக்கலாம், 2 பவர்ஸாக எழுதிக்கலாம். இந்த நம்பர்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், 2 பவர்ஸாக எழுதிக்கலாம். அப்போ அந்த பவரில் இருக்கிறது தான் நம்மளுக்கு என்னது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு இன் ஏ செட்டு. எந்த செட்டுக்கு நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த 2 பவர்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சுற்றி வளைக்கிறேன்னா புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து 2 பவர்ஸில் எழுதிக்கிங்க. அந்த பவரில் இருக்கிற எலமெண்ட் தான் அத்தனை நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம், அந்த செட்டில் அத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே n of a union b அதில் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. n of p of bன்னு இருக்குது, n of p of b ஈக்குவல் டு 32ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், 32ன்னு இங்கே இருக்குது. 32 அப்படியே 2 ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வந்தோம்னா எத்தனை வருது, 5 தடவை 2 வருது. ஓகேவா? அப்போ என்னது 2 பவர் 5. அப்போ பிங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 5. என்ன கொடுத்துருக்காங்களோ 2 பவர்ஸில் எழுதிக்கிங்க, அவ்வளோதான். பவர் மேலே என்ன 2க்கு மேலே பவரில் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் என்ன இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப சுற்றி வளைக்காமல் சொல்லணும்னா அப்படி தான். ஓகேவா? n of b is equal to 5. இது எல்லாமே இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. கொண்டு போய் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். n of a union bக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். n of aங்கிறது என்னது நம்மளுக்கு எழுதிங்க, n of aங்கிறது தானே இங்கே எழுது, கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். n of aங்கிறது 10, ஸோ 10. ஓகேவா? ப்ளஸ் n of bங்கிறது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 5 மைனஸ் நம்மளுக்கு n of a intersection b தான் தெரியாது. ஓகேவா? இங்கே பாருங்கள், 15 ஈக்குவல் டு 15 மைனஸ் n of a intersection b. இங்கேயும் 15 இங்கேயும் 15 கேன்சல். அது ரெண்டு பக்கமும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு மைனஸ் பண்ணுங்கள், 0. அப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு, n of a intersection b is equal to 0ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா என்னது, இது ஒரு டிஸ்ஜாயிண்ட் ஃபைனட் செட்னு கூட சொல்லலாம். ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம், n of a intersection b இருந்தது 0வாக இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன டைப் ஆஃப் செட்டாக இருக்கலாம் அப்படின்னா டிஸ்ஜாயிண்ட் ஃபைனட் செட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன ஃபைனலாக, n of a intersection bக்கு நம்ம 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அதுதான் ஆன்சர்.